முயற்சி செய் வெற்றி நிச்சயம் என்ற நற்சிந்தனையோட இன்னைக்கு நாம் தொடங்கலாம். அதாவது நம்ம முயற்சி செஞ்சோம்னா தான் நிச்சயம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம இருந்தோம்னா வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, குழந்தைகளுக்கு முன்னாடி நாம் தவிர்க்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிலை நிறைய மாறி இருக்குது, சூழ்நிலை மாறி இருக்குது, குழந்தைகளுடைய பிஹேவியர்ஸ் மாறி இருக்குது, அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நிறைய மாறி இருக்குது இல்லையா? அதுக்கு நாம் பெற்றோர்களும் அவங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் அவங்கள இருக்கணும். அதுக்கு பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. எப்படி ஆசிரியர்களுக்கு பங்கு உண்டோ அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் ரொம்ப பங்கு உண்டு. அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை நாம் நல்ல விதமாக வளர்த்து அவங்கள ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வரணும். அப்படி தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். தாய் தந்தை எப்படி இருந்தாலும் நம்முடைய குழந்தை ஒரு நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல குணநலன்களோடும் ஒரு நல்ல பொறுப்பில் நல்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் அதிகம் இல்லைங்களா? அப்போ அதை நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? அப்போ நாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் அந்த குழந்தைகளை நாம் ஒரு நல்ல நிலையில் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை எல்லாமே நம்மளுக்கு தெரியும் தான். நான் இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை நம்ம ரீகால் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு நினைவில் வரும். அது உங்களை அதை மாதிரி நடந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைகள் நம்மள்கிட்ட இருந்து பெற்றோர்கள்ட்ட இருந்தால் முதல்ல கற்றுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட, ஒரு சின்ன பேசினா கூட, சின்ன ஒரு எதில் இறங்கணுமோ எல்லா விஷயங்களையுமே ரொம்ப 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 கவனம் தேவை. ஏன்னா அந்த குழந்தை வளர்றதுலேருந்து அப்பா அம்மா அந்த ஃபேமிலி சர்க்கம்ஃபரன்ஸ் தான் பார்த்து பார்த்து வளர்கிறாங்க இல்லைங்களா? அப்போ ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அது? அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்யணும். ஏன்னா குழந்தைகள் நம்மள்கிட்ட இருந்தால் கற்றுக்கொள்கிறாங்க. ரெண்டாவது பெற்றோர். இது நிறைய வீடுகளில் நடக்கக்கூடியது தான். ஆனால் அதை தவிர்க்கவும் முடியாத நிலையில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சண்டை போடுறது என்றைக்குமே குழந்தைகள் விரும்பவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு சண்டை போடும் பொழுது அந்த குழந்தைங்களோட முகத்தை பாருங்களேன், அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். அப்போ அவங்களுடைய மனசு பாதிக்கப்படும், அவங்களுடைய வளர்ச்சியில் அவங்களுக்கு தடை ஏற்படும். ஸ்கூலில் போய் அதையே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சண்டை போடுறத அவாய்ட் பண்ணணும். குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறத அவாய்ட் பண்ணணும். அதுதான் குழந்தை வளர்ச்சிக்கான முக்கிய பாயிண்ட் அது. அப்புறம் சில பேர் குழந்தைங்களுக்கு எதுக்கையே மது அருந்திட்டு வருது, புகைப்பிடிக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. அது அவங்கள மனதளவில் அதுவும் பாதிக்கும். அந்த பையன் அதை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம அப்பா மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சூழலில் வளர்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இல்லை அதை பார்த்துட்டு அந்த பையனும் அப்படி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி தீய பழக்கங்களை நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதுக்கு நம்ம செய்கிறத தவிர்க்க வேண்டும். அப்புறம் மூணாவது, நிறைய பேர் வீட்டில் கெட்ட வார்த்தைகளை கேஷுவலாக யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குழந்தைங்க கெட்ட வார்த்தையை நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது மனசில் ஆழமாக பதியக்கூடிய வயசு அது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அறியாமலே அந்த வார்த்தை போய் அதுக்கு மனசில் பதிஞ்சிடும். அதை உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்பொழுது நீங்களே பேசாத அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைங்க அந்த வேர்ட்ஸை ஸ்கூலில் போயோ வேறு எங்கேயோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறமா ஐயோ இப்படி பேசுகிறானேன்னு நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மற்றவங்களை பற்றி இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை இழிவாக பேசுகிறது, தரக்குறைவாக பேசுகிறது, அதெல்லாம் குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யவே கூடாது. ஏன்னா அவங்களும் அதை கற்றுக்கிட்டே வளருவாங்க. அதுமாரி வளராத வீட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பேசாமல் குறை சொல்லாமல் இருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்குறேன்.
மற்றவர்களை குறை சொல்லாமலோ மற்றவர்களை இழிவாகவோ பேசாத குடும்ப சூழ்நிலை வளர பசங்க அதை திரும்ப செய்யவே மாட்டாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடில் உள்ளவங்களையும் அம்மா அப்பா வீட்டு சைடு உள்ளவங்களையும் குறைவாக இழிவாக பழக்கப்படுத்துறது பசங்களுக்கு, அவங்கள பற்றி தப்பான எண்ணத்தை ஏற்படுத்துறது, அதுவும் செய்யக்கூடாது. 2 சைடு சுற்றத்தாரும் அந்த குழந்தைங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களை வளர்க்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு சுற்றத்தார், நம்மளுக்கு பிறகு ஒரு சுற்றம் வேணும் குழந்தைங்களுக்கு. அப்போ அம்மா வீட்டு சைடு அப்பா வீட்டு சைடு 2 பேர் சுற்றங்களும் அதுங்களுக்கு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அப்போ பாசிட்டிவ் மட்டும் அந்த குழந்தைங்க மனசில் பதிய வைக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறது ரொம்ப அவசியமான ஒன்றாகும். குழந்தைகள் மற்ற குழந்தைகளை ஒப்பிடாதீங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பசங்க மனநிலையில் பாதிக்கப்பட்டு தான் அது வளருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்திடும். குழந்தைங்களை நிறைய பேர் உங்களுடைய தங்கச்சி குழந்தைங்க, அக்கா குழந்தைங்க, அண்ணன் குழந்தைங்க இதை மாதிரி அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது, பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட ஒப்பிட்டு சொல்கிறது, இது ஸ்கூலில் அவனுடைய ஸ்டூடெண்ட்டு அவங்க கூட படிக்கிறவருடைய மாணவர்களோட ஒப்பிடுறது, இதை செய்யவே கூடாது. அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பசங்கள்கிட்ட ஏற்படுத்திடும். அவங்களுக்கு அந்த படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்போ குழந்தைகள் முன் மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, பெற்றோர்கள் 2 பேருமே அந்த குழந்தைகள் ஓரளவுக்கு வளர்கிற வரைக்குமே நீங்கள் செல்ஃபோனு, அந்த லேப்டாப்பு, அந்த கம்ப்யூட்டர், அந்த டிவி இதை மாதிரி அந்த எலக்ட்ரானிக் சைட்டுக்கு அடிக்ட் ஆகிடாமல் இருக்கணும். அப்பளுக்கு நீங்கள் அதை மாதிரி அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் ஒரு தனிமையாக நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற நிலையை உருவாக்கிடும். அவங்களுக்கு நாம் தனிமையாக இருக்கிறோம், நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்கிடும். அதெல்லாம் தூர வச்சுட்டு குழந்தைங்க இருக்கிற அதுங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமானது. இது மனதளவில் குழந்தைங்களை பாதிக்க வச்சிடும். உங்கள் மேலே உள்ள அபிப்பிராயத்தையும் அது குறைச்சிடும். அப்புறம் கணவன் மனைவி சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சட்டை போகிறது கூட இல்லாமல் அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. ஒரு அப்பா அம்மாவை அடிக்கிறது, அம்மா அப்பா இதை மாதிரி பொருள்களை தூக்கி போட்டு வீசுறது, இதை மாதிரி அடிக்கிற அந்த ஹேபிட்ஸ் அந்த குழந்தைங்க கற்றுக்காமல் இருக்கணும். ஏன்னா நீங்களும் கணவன் மனைவி 2 பேரும் எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ அதை பார்த்து தான் அந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தன்னுடைய மனைவியை எப்படி நடத்தணும், தன்னுடைய கணவனை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்டேருந்து தான் அவங்க கற்றுக்குவாங்க. அப்போ அந்த நீங்கள் கணவன் மனைவி சண்டை போட்டிங்கன்னா அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக அவங்க மைண்டும் அஃபெக்ட் ஆகும். நம்ம அம்மா அப்பா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு அதை விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குழந்தைகள் முன்னாடி சின்ன பொய்யோ இல்லை சும்மா சாதாரணமாக கேஷுவலாக பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் அதை செய்யவே கூடாது. அதை பொய் சொல்கிற பழக்கம் அந்த குழந்தைங்களுக்கு இல்லாமையே நம்ம பழக்கப்படுத்தணும். ஏன்னா அப்பா சொல்கிறாரு நம்மளும் சொல்லுவோம் அப்படிங்கிறத கேஷுவலாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ பொய் சொல்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி செய்யவே கூடாது. அதை அவாய்ட் பண்ணிடணும். அப்படிதான் இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொஞ்சமாக அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய குழந்தைகள் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். இப்போ வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது, அதை மாதிரி சாப்பிடும்போது ஒரு யூனிட்டி அவங்களுக்கு வரும். ஒரு நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அதை ஷேர் பண்ணிக்கிறது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் நல்ல விஷயங்கள்லாம் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது எல்லாருமா உட்காந்து அதை பேசுகிறது, எல்லாருமா உட்காந்து சாப்பிட்றது, யூனிட்டி அந்த அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். அந்த குழந்தைகள் வளரும் பொழுது அப்படியே வளருவாங்க. நீங்கள் எந்த விஷயமே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமலாம் வளர்க்கணும்னு தேவையில்லை. உங்களுடைய கஷ்டங்களும் அதுங்களுக்கு தெரிஞ்சு வளரலாம். அப்போ தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா எது ஒரு யாருக்கோ ஒன்று கொடுக்கணும், ஒரு தானம் பண்ணணும், அதை மாதிரி ஹேபிட் அந்த குழந்தைங்க கையால் கொடுத்து அதை நீங்கள் செய்ய சொல்லலாம். அப்போ அதை மாதிரி அந்த குழந்தைங்கள் மற்றவங்களுக்கு அந்த கொடுக்குற குணம் அதுங்களுக்கு தானாக வரும். அப்போ குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நீங்கள் குழந்தைங்களுக்கு எதுக்க செய்யலாம். அது மாதிரி மற்றவங்கள்ட்ட அன்பாக பழைச்சா நீங்கள் இருந்தீங்கன்னா அதுங்களும் அன்பாக பழைட்டாக இருப்பாங்க. நீங்கள்
கோவக்காரர்களாகவோ நீங்கள் கத்துற மாதிரியோ இருந்து இந்த பிஹேவியர் இருந்தீங்கன்னா அதே குழந்தை உங்களை பார்த்து 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 அந்த குழந்தைங்களும் அப்படி தான் இருப்பாங்க. கோவக்காரர்களாகவும் கத்துறதாகவும் நம்ம கூட சொல்லுவோம் ஜீன் உங்கள் அப்பா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஜீனில் வர்றதுங்கிறத விட உங்களை வந்து பார்த்து கற்றுக்கிறது தான் அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கடைக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அவங்களே அந்த பொருளை வாங்க சொல்லி அது எப்படி வாங்கணும் அப்படின்னு பழக்கப்படுத்தலாம். எல்லாமே குழந்தைங்களை நாம் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ தான் ஒரு சமுதாயத்தில் எப்படி பழகிறது பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். வர்றவங்கள வீட்டுக்கு வரவங்ககிட்ட சில வீடுங்கள்லாம் பார்த்தா குழந்தைங்களே வாங்க அங்கிள், உட்காருங்க அங்கிள், ஆண்டி அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி பழக்கப்படுத்துகிறோம் குழந்தைங்களை. இப்போ உள்ள பசங்க நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. உறவினர்கள் வந்தாலே அவங்கள்ட்ட வந்து பேசுகிறதுக்கு முடியாத அளவுக்கு ஓடி ஒதுங்குற அளவுக்கு அவங்க மனநிலையை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வரும் பொழுது அதை உபசரிப்போடு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்தணும். இதெல்லாம் நாம் செய்ய தான் அந்த குழந்தைங்களுக்கு அது நம்மள்டேருந்து கற்றுக்கிற அந்த குணநலங்கள் தான். அப்புறமேட்டு யாராவது ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு இதுங்கெல்லாம் அடிக்கிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வரும் பொழுது நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும்ப்பா, நீ பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கணும், மன்னிச்சிடு அப்படிங்கிற அந்த மன்னிக்குங்கிற அந்த குணத்தை அதுங்களுக்கு கொடுக்கணும். எவன் அடித்தான் அப்படி இப்படின்னு நீங்கள் அகைன்ஸ்டாக அந்த பிள்ளைக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு நீங்கள் பேசக்கூடாது. இதுவும் ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சு, என்னை மிஸ் அடித்தாங்க, அது திட்டினாங்க இது திட்டினாங்கன்னா மிஸ்ஸு உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அதுங்க உணர்த்தணும். நீங்கள் எப்படி அடித்தாங்க எப்படி திட்டினாங்கன்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு சப்பக்கட்டு கட்டக்கூடாது. அதாவது எல்லா சுச்சுவேஷன்லேயும் குழந்தைங்களை வளர்கிற மாதிரி நாம் வந்து அதுங்களை வளர்த்துட்டோம்னா அந்த குழந்தைங்கள் வந்து ஆரோக்கியமான குழந்தைங்களாக வளருவாங்க. இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் குழந்தைகளை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்லொழுக்கமுடைய குழந்தையாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆணாக இருந்துச்சுன்னா ஒரு ஆணுக்கு பெண்ணை வந்து எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிற அந்த பிஹேவியரை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெண்கள் எல்லாருமே எப்படி நம்ம பெண்கள்கிட்ட நடந்துக்கணும், எல்லாருமே சகோதர சகோதரியாக பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பெண்களை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்து நீங்கள் கற்றுக் கொடுத்துணும். அதுமாரி ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மகனை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இப்போ சமுதாயத்தில் நாம் பெண்கள் மேலேயே எல்லாரையும் குறைகளை சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு ஆண் மகனை நல்ல மகனாக வளர்த்துட்டோன்னா பெண்களை பற்றி குறை சொல்கிறது குறைஞ்சிடும். அப்போ ஆண்மகன் ஒரு நல்ல மகனாக இருந்தான்னா வச்சுக்க சமுதாயத்துலேயும் அவன் நல்ல ஒரு ஆணாக தான் இருப்பான் இல்லைங்களா? அப்போ ஒரு பெண்ணும் அப்படி தான். அப்போ ஒவ்வொரு பழக்க வழக்கங்களையும் நம்ம வீட்டிலிருந்தே கற்றுக் கொடுத்துட்டு வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஆணாகவோ நல்ல பெண்ணாகவோ திகழ்கிறதுக்கு பெற்றோர்கள் முக்கிய காரணமாக இருக்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.